Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப்பில் நிறையா கார் ஹேக்ஸ் அப்படின்னு சொல்லி பயங்கர அட்ராக்டிவாக எதுவும் மேஜிக் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் ரியலாக ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் நம்ம எதை செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க விளாட்றதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, ஸ்லைம் அப்படின்னு சொல்லி. இதை வச்சு காரோட டேஷை க்ளீன் பண்ணுற மாதிரி அப்படி மேஜிக் மாதிரி எல்லாமே வேனிஷ் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. ரியலாகவே அப்படி ஒர்க் ஆகுதா? வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்பா, நல்லா ஸ்ட்ராங்காகவே பேக் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ஜிப்லாக்கில் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா என்னால் பிரிக்கக்கூட முடியாத அளவுக்கு அந்த ஸ்லைம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே எடுக்கிறது? பயங்கரமாக ஒட்டி இருக்குது ஆக்சுவலி. அதுவே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் போலையே. எஸ், ஃபஸ்ட்டு வந்து பிரிக்கி நம்ம வெளியே எடுத்துருவோம். குழந்தை பருவத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இவ்வளோ வந்து நமக்கு வெளியில் வருது. எஸ், பட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே, ஏன்னா இதை வாங்கி கிட்டத்தட்ட 10 நாளாக நான் சும்மாவே போட்டு வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்லைம் வந்து நம்ம எடுத்துட்டோம். கையில் பயங்கரமாக ஒட்டுது. ஓகே, ஸோ இதை வந்து இப்போ வச்சு நம்ம டஸ்ட்டை எடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் டேஷில் வந்து நீங்கள் பார்க்கலாம், நிறைய இங்கே மாதிரி டெக்ஸ்சர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன தான் கிளாத்தை வச்சு நம்ம வைப் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டு வந்து உங்களுக்கு போகாது அப்படின்னு சொல்லி தான் க்ளீன் பண்ணுறாங்க. இதை வச்சு நம்ம பண்ணி பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மேலே இப்படி வச்சு இதை சும்மா அப்படியே இப்படி ரோல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து வெளியில் வந்து எடுத்துரும் அப்படிங்கிறது தான் அவங்க பாயிண்ட்டு. இப்போ நல்லாவே இதை வந்து இப்படி இது பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். டஸ்ட்டு வந்து வருது. அதே மாதிரியே இந்த ஏசியோட டக்ட் இருக்கு இல்லையா, இந்த டக்ட்டுக்குள்ளே நம்ம துணி போகாத இடத்துல இதை நல்லா இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் அது எடுத்துகிட்டு வருது. ஆக்சுவலாக நல்லா உள்ளே பிரிக்கி விடுவோம். அமுக்கி விட்டு இப்படி எடுத்தோம்னா இங்கே இப்போ நம்ம இந்த யூனிட் இருக்குது, இன்ஃபோடெயின்மெண்ட்டு வச்சுட்டு இப்படி ரோல் பண்ணோன்னா அது ஏதோ ஒரு மாதிரி வேக்சிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஒரு மாதிரி பாலிஷான ஒரு ஃபீல் இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிறதே நான் பண்ணுறேன். ஸோ நம்ம க்ளீன் பண்ணி பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ஓரளவுக்கு நம்ம கையோ இல்லை துணியோ நம்ம உள்ளே போக முடியாத இடத்துக்கு இது நல்லா உள்ளே போயிட்டு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வருது. பட் இது இந்த மாதிரி நிறைய டஸ்ட்டு இது மேலே போய் இப்படி டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டியில் இருக்குமா அப்படின்னு தெரில. பட் அப்படி இருந்தால் கூட மேபி இப்படி பண்ணி விட்டு நீங்கள் சைடு அப்படி லைட்டாக அப்படி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா திரும்பியும் சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு மாறிடுது. ஸோ அப்படி மாறும்போது இது ரிப்பீட்டடாக மேபி ஒரு 4-5 டைம்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல்லும் இருக்குது. அப்போ காருக்குள்ளே ஒரு மாதிரி குட் ஸ்மெல்லை வந்து க்ரியேட் பண்ணுது. அப்போது இந்த மாதிரி டெக்ஸ்சரான ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக
இது வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி பிரைட்டான ஒரு லுக் கூட உங்களுக்கு வந்து இது கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொன்று, இது காரோட இந்த டேஷ்லேயோ இல்லை எங்கேயோ போயிட்டு நமக்கு ஒட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் ஒட்டலை. ஆனால் நான் கையில் எடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒட்டியிருக்கு. அதுக்கு ரீசன் மேபி நான் வாங்கி ரொம்ப நாளாக சும்மா காருக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தேன். அப்போ ஹீட்டுக்கு அதனால் அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. அப்போ இந்த ஹேக் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க காமிக்கிற மாதிரி மேஜிக் மாதிரிலாம் வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டஸ்ட்டை வந்து நல்லாவே இது வந்து எடுக்குது. சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோட ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி அடுத்து வேறு ஒரு ஹேக்ஸில் ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.